இன்னைக்கு என்ன விளையாட போகிறோன்னா சூப்பர் மார்க்கெட் கேம் ரோப்ளாக்ஸில் தான் நம்ம பாட்டு ஒன்றுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிக்க அதனால் பாட்டு விளையாட போகிறோம். நம்மளுக்கு இப்போதைக்கு இவ்வளோ இது இருக்குது காய்ஸ். என்ன சொல்லிட்டு போகிறாங்க, கடை க்ளோஸில் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்மள்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஆயில் இருக்குது. இல்லாத ஸ்டாக்கெல்லாம் ஆர்டர் போட்டுக்கலாம் காய்ஸ். இல்லாத ஸ்டாக்லாம் நம்மளாம் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இல்லை நோட் பண்ணலாம். நோட் பண்ணியாச்சு. இப்போ போய் மெயில் பண்ணலாம். ஆர்டர் போன இதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜு வாங்கணும். ஃப்ரிட்ஜு வாங்கலாம். அதுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் பொருள் எடுக்கணும். அதனால ஃப்ரிட்ஜே ஒரு தாட்டி பார்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜே ஒரு தாட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் ஐட்டம் ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் அதில் எதுவுமே ஆர்டர் போட தேவையில்ல. ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில் ஆர்டர் போடாமல் நம்ம இப்போ என்ன பட்ஜெட் இருக்கோ அதில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ பட்ஜெட்டுக்கு தகுந்த மடக்கு வாங்கியிருக்கேன். ஒரு 4-3 பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட்டுக்கு அது மட்டும்தான் அடங்குச்சு. ஓகே காய்ஸ், இதுவரை நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ உங்களாம் மறக்காம என்ன பண்ணணும் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் வாங்கினதே வாங்கிட்டேன் கைஸ், தெரியாமல் வாங்கினதே வாங்கிட்டேனேடா. அது கீழே போட்டு போயிடலாம். இந்த பொருள் அதேவா? இல்லை இது வேறு ஏதோ டீ பேக் ஏதோ வாங்கியிருக்கேன். ஓகே, இதே அடுக்கிக்கலாம். அங்கே என்னடா அடுக்கணும்ல, அடுக்கியாச்சு. ஐயோ அடுக்கலையா, முன்னாடி போய்க்கலாம். அடுக்கியாச்சு. ஓகே, ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குது, அதை அடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. அது அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை கீழே போட்டு இந்த பொருளை எடுத்துக்கலாம். சார் இதே இருக்கு, நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாவு எடுத்துக்கலாம். யாருக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி 100 தாட்டி பண்ண சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் பண்ணுவேன் நம்பிக்கையில் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பார்ட் 2 சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 3 ஃபாஸ்ட் அப்படின்னு போடுங்க. நம்ம சேனலில் ஒன்றும் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. நிறைய பேர் பாருங்கள் நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே காய்ஸ், பாருங்கள் பார்க்குறீங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள். அப்போனா ஓகே காய்ஸ், இது அடுக்கியாச்சு, எல்லாத்தையும் அடிக்காச்சு. கடையை ஓப்பன் பண்ணிக்கலாமா? க்ளீன் ஏதாச்சும் பண்ணணுமா? க்ளீன் எதுவும் பண்ண தேவையில்ல. கடையை ஒரு நிமிஷம் வெளியே போய் பார்த்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட் ஆதியில் சூப்பர் மார்க்கெட் ஆதியில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே கடையில் ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்துக்கணும். இருங்க அக்கா, வாங்கக்கா. ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவங்க தான். ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டாக நம்ம இது பண்ணணும். அவங்க ஃப்ரிட்ஜ் ஐட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து போட்டுக்கிறாங்க. ஓகே கைஸ், அடுத்து அங்கே என்னமோ போகிறாங்க. இல்லை, நம்மளுக்கு நேராக பில் பே பண்ண மாட்டாங்க. வட்டைக்கா. ஓகே. வாட்டர் பாட்டில் ஒன்று எடுக்கலைங்க, எல்லாத்துலேயும் 2 முட்டையிலலாம் 4-5 எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் மில்க், அப்புறம் டீ பாக்கெட்ஸு, அந்த உனக்கு நிறைய ஆர்டர் போட்டுருக்கோம். நம்ம ஊரில் டீ பாக்கெட் வெளியே தான் போகுங்க, என்னென்ன ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, இந்தாங்க டக்குன்னு போங்க. டக்குன்னு போங்கக்கா. இந்தாங்கக்கா சேஞ்சு, டக்குன்னு போங்கக்கா. ஒன்று நிறையா வாங்கியிருக்கீங்க. அவ்வளோ நிறையா வாங்கியிருக்கீங்க. எத்தனை தாட்டி சொல்லணும், நிறையா தான் வாங்கியிருக்கேன். சரி, உங்களுக்கு சேஞ்சை கொடுத்து அனுப்பிச்சி விடுவோம். ஐயோ, அதிகமாக சேஞ்சை போடுறேனே. வை இந்த சேஞ்சை போடுறாங்க. போட்டேன். ஐயோ, ஒன்றுதான். ஐயோ, 10 கிடையாது, 1. ஃப்ரிட்ஜில் ஐட்டமே. ஃப்ரிட்ஜில் ஐட்டத்துக்கு ரேட்டே மாற்றலை காய்ச்சிருங்க. ரேட்டை மாற்றலாம். எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்களே. ஏன் மூவெல்லாம் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜை மூவெல்லாம் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜை ரேட்டு தான் ஏற்ற வந்தோம். அதுக்கு ஃப்ரிட்ஜு ரேட்டு ஏற்ற வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பொருளோட ரேட்டை ஏற்ற வந்ததுக்கு ஃப்ரிட்ஜை மூவ் பண்ணுறியா அது பண்ணுறியான்னு கேட்குறாங்க. ஐயோ, என்னடா 6 ரூபாய்க்கு கூட தகுதி இல்லையா? 5 ரூபாய்க்கு தகுதி இருக்கா? ஓகே கைஸ், 5 ரூபாயை போட்டாச்சு. 5 ரூபாயை போட்டாச்சு. அடுத்து வாட்டர் பாட்டிலுக்கு
ஒரு 9 ரூபா கூட போக மாட்டேங்கலாடா. யாரும் அடிக்கலாம். 5 ரூபா இல்லையா, 4 ரூபா இல்லையா, 3 ரூபா தாரா. 3 ரூபா வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வியாபாரம் பண்ணணும்னா கவலையா வியாபாரமே பண்ண முடியாது போல. இவ்வளோ கட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இது கொஞ்சம் 4 ரூபா கடை இல்லையாடா. தண்ணி பாட்டிலே மில்க்கு 4 ரூபா இல்லையா. தண்ணி பாட்டிலே 4 ரூபா வச்சுருந்தா, 3 ரூபா வச்சுருந்தா, மில்க்கு 2 ரூபாயாவும். எக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த அவங்களே லாபத்தை கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல. நம்ம இப்போ போய் பில் பே பண்ணணும். நஷ்டத்தின் நஷ்டம் கஷ்டம். காடா முடிச்சு விடுங்க. காடா முடிச்சு விடுங்க. அடுத்து என்னானே நீங்களும் காடா. அப்பா டக்குன்னு போப்பா நீயும். கார்டு முடிஞ்சா அடுத்து வாங்கினேன். ஹெட்செட் வரலாம். ஃபஸ்ட்டு ஊட்டிக்கல. சரிக்கா, நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு ஆடாமல் இவங்க தானே நம்மளுக்கு நல்ல லாபத்தண்டு போயிருக்காங்க. லாபத்தின் லாபம் பாவம் இல்லை, என்ன பாவம் இல்லை. ஓகே, அடுத்து வந்து சேஞ்ச் அக்கா. உங்களுக்கு சேஞ்சா? நாங்கள் உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்தாச்சு. சேஞ்ச் வாங்கிட்டு கிளம்புங்க வீட்டுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னா ஓரளவு மீடியமாக ஆகியிருக்குன்னு சொல்லலாம். என்னடா ஓரளவு மீடியமாக இருக்கலாம். நம்ம நிறைய இதை நஷ்டத்துக்கு போட்டோம். ஃப்ரிட்ஜில் இருந்ததை அதான்டா எல்லோரும் அள்ளி போடுறாங்களேன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் ரேட்டே ஏற்றாமல் விட்ருக்கேன். அப்படியே அவங்க வாட்டுக்கு ஜாலியாக தூக்கிட்டு போனாங்க. நம்மளுக்கு சரியான நஷ்டத்தை உண்டாகி, இல்லாட்டி காலி ஆகாதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியான நஷ்டத்தை உண்டாக்கி விட்டார்கள். சரியான நஷ்டம். ஆனால் அவங்களுக்கு சேஞ்சாடா வாங்கிட்டு போனா ஸோ அதிகமாக சேஞ்சு போட்டால் கூட வாங்க மாட்டான் போனால் டக்குன்னு போவா தம்பி. நீங்கள் உங்களுக்கு நான்ப்பா உங்களுக்கு டக்கு கடையில் பொருள் ஸ்டாக் கம்மியாகிட்டே இருக்கு. எண்ணெய் மட்டும் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இதுவா அதிலலாம் எண்ணெய் அப்படியே அள்ளிட்டு போனாங்க. மொட்டை அள்ளிட்டு போனார். மொட்டை சார் இது பார்ட் 2வா பார்ட் 3வான்னு நினைக்கிறேன். இது பார்ட் 2 தான். எனக்கு பொழுதாட்டி தான் மொட்டையை வர வச்சு ரொம்ப சிக்கலாகி போச்சு. மொட்டை தான் கைஸ் வந்தார். இந்த பார்ட் 2 ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்குன்னு கிளம்புறீங்க. ரொம்ப சின்னதாக தான் ஒரு கம்மியாக நேரத்தில் கட் பண்ணிடுறேன். ஏன்னா பார்ட் 2 நல்லா சீரியஸாக போகணுன்னா கம்மியான நேரம் தான் போகணும். அப்புறம் பார்ட் 2வே ரொம்ப நேரம் சரி யார் தான் பார்ப்பீங்க வீடியோவை. சரி காய்ஸ், இவருக்கு சேஞ்ச் கொடுப்போம். இவரை மட்டும் தான் காய்ஸ் எல்லோரும் சேஞ்ச் கம்மியாக வாங்கணும். பட் நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க போல். நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க போல். ஓகே காய்ஸ், அடுத்து யாருன்னா என்ன ஒன்றா முடி தரமாக வளர்த்துருக்கீங்கண்ணா. நீங்கள் என்ன எடுத்தது கரெக்டு தானே. ஒரு 10-12 வாட். ஐயோ, அதுக்குள்ளாட்டி டே ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் டே க்ளீன் வேறு பண்ணணுமா? இருங்க கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ காசு வந்திருக்கு. இவ்வளோ காசு வந்திருக்கு. நான் ஓப்பன் க்ளோஸ். ஏன்னா நம்ம 2 பேரும் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அவங்களே நமக்கு காசு தருவாங்கள்ல. டோட்டலாக ஆயிரும் 150 அப்படி ஆயிரும். 150 தாண்டும் போல் 300 ஆயிரும். இவ்வளோ தானா? 300 ஆயிரம் நினச்சது கடவா. சரி கைஸ், நம்ம இப்போதைக்கு ஆர்டர் போடலாம். என்னடா சொல்லிட்டு போகிறேன் மண்டா இல்லை புரி. ஓகே கைஸ், அடுத்து ஃப்ரிட்ஜில் எந்த ஸ்டாக்கும் இல்லை. என்ன பாட்டில் கொஞ்சம் இருக்குது. எல்லாரையும் ஒன்று ஆர்டர் போட்டுடலாம். எதுவுமே இல்லை, எல்லாரையும் ஒன்று ஆர்டர் போட்டுடலாம். அதான் சரியா. காசு பத்தலாட்டி கடையை திறந்து விட்டு வாங்க விட்டுக்கலாம். வாங்கினதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு கடையை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன காய்ஸ்
தான் கடவுள காசு பத்தாது போல். ஏதாச்சும் ஒன்று எடுத்து விட்டுலாமா? இல்லை கடையை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஐயா வந்து வாங்கட்டும். வாங்க சார் வாங்க, வாங்க சார் வாங்க. நம்ம கடையில் எல்லாமே ஆஃபர் தான். ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். அக்கா அக்கா வாங்க, வாங்கக்கா வாங்கண்ணே, வாங்கக்கா வாங்கண்ணே. நம்ம கடையில் எல்லாமே ஆஃபர். நம்ம கடை சுத்தமாக இருக்குங்க. சுத்தத்தின் சுத்தங்க. சுத்தம் வாங்கினே. நீங்கள் ஸ்பெகட்டி ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கீங்க. காசு அக்கா, காசு அக்கா, காசு 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 தாங்க. நாங்கள் சேர்ந்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க. எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு வாங்க கொடுத்தா கூட பரவாயில்ல. வாங்கிட்டு கிளம்புங்கண்ணே, கிளம்புங்க. ஓகே ஓகே. அடுத்து டீ பாக்கெட்டா? டீ பாக்கெட் எடுத்துட்டு போங்கக்கா. அடுத்து நம்ம கடையில் பொருள் இல்லைக்கா. வந்துக்கோங்க. திரும்பி வாங்க. கடையை ஸ்டாக் பண்ணிவிட்டு உங்களை அழைப்போம். வாங்கக்கா வாங்க, வாங்கக்கா வாங்க, வாங்கண்ணே வாங்க, வாங்கண்ணே வாங்க, உங்களை அழைப்போம். வாங்கண்ணே வாங்க, வாங்கண்ணே வாங்க, திருப்பி வாங்க. ஓகே காய்ஸ், கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். இருங்க கடையில் இருக்க பொருள் எல்லாமே முடிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லட்டு இருக்கு. வாங்கண்ணே வாங்க, கேட்டியனே திரும்ப வாங்க. நம்ம பழைய கடைகளுக்கு நிறைய பொருள் தர மாட்டோம். நம்ம புது பொருட்களை விற்க மட்டும் செய்வோம். வாங்கண்ணே வாங்க, கேட்டியனே வாங்கக்கா வாங்க, கேட்டியக்கா. டீ பேக்கு ஸ்பெகட்டி ஏதோ எடுத்துகிட்டு போகாங்கக்கா. கொஞ்சம் நிறையா அள்ளிட்டு போங்கக்கா. அப்போ தான் உங்களுக்கு நிறையா தேவைப்படும். நீங்கள் நிறையா தேவைப்பட்டால் நிறையா வாங்கி யூஸ் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நிறையா வாங்கினா நிறையா யூஸ் தான். ஏன்னா நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் நிறையா வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்காது. அதனால் நீங்கள் போயிட்டு செட் ஆகாது. திரும்பி வர மாட்டீங்க. கொஞ்சம் லேட்டாக வருவீங்க. அதனால் உங்கள் கால் தான் வலிக்காது. உங்களுக்கும் அதானே சொல்லுவேன். ஐயோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அவ்வளோ போட்டே பாருங்க. 26:18 போயிட்டு வாங்கண்ணே. கண்ணாடி போட்டாண்ணே. வாங்க 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 வாங்க. வருகை 0 எக்ஸ்ட்ரா போட்டு விட்டேன். ஆனாலும் அந்த அண்ணே வாங்கிட்டு போயிட்டாரு. காலையில் நம்மளுக்கு அடித்தது லக்கு. ஓகே காய்ஸ், இப்போ இதுவரையும் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் அதில் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். தரமாக வரும். பார்ட் 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்ட் 2 கடை இருக்காது. நம்ம பார்ட் 1 ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டோம். பார்ட் 2 பொருட்களை அதிகமாக அடுக்கப்படும் என்று நான் கூறுகிறேன். அப்படி சொல்லிக்கலாம். ஓகே க்ளீன் பண்ண வேண்டியது க்ளீன் பண்ணிக்கலாம். அக்கா கடை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். பொருள் எதுவுமே இல்லை. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பிசியில் போய் வாங்கிக்கலாம் பொருள்லாம். மொபைலில் வர்றது ஆனால் பிசியில் வாங்க எப்படி. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து செல்ஃபெல்லாம் வாங்க வேணாம் காய்ஸ். செல்ஃபெல்லாம் விட கூடையாக இருக்குது. ஆட்களை வாங்க வேணாம் என்று நான் நினைத்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ லெவல் 2 அப்கிரேட் ஆச்சுங்க. அது என்னன்னு தெரில. சரி, லெவல் 5 அப்டேட் நான் வரேன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அடுத்து வந்து மில்க்கு அது இது நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வாங்கி ஆர்டர் போட்டுக்கிறேன் காய்ஸ். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வந்துட்டுருக்கு பொருள். அப்படிலாம் நினைக்காது. வந்துருச்சு. எல்லாத்தையும் நான் உள்ளே வந்து எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு செல்ஃபை அடுக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் எப்படி காய்ஸ், நம்ம கடையை பாருங்கள். எக்ஸ்ட்ராவும் இங்கே பொருள் இருக்குது. உங்களுக்கு எக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. பொருளை வரிசையாக அடிக்கிட்டேன். எப்படி வரிசையாக அடிக்கிருக்கேன்னா வரிசையாக. ஓகே காய்ஸ், நம்ம கடையில் எக்ஸ்ட்ரா பொருள் நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஆர்டர் போட்டேன். அதனால பொருளை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்மளுக்கு செல்ஃபு தான் தேவைப்படுது. இதுவரை பார்த்து கொண்டிருந்தது உங்கள் அதில் சேனல்.
நம்ம கடையை க்ளோஸில் தான் வச்சுருக்கோம். இந்த அக்கா என்ன க்ளோஸில் தான் இருக்கா, கடை திறக்க முடியாது, கடை திறக்க முடியாது அப்படின்னு திட்டிட்டு போகுது. நீ என்ன திட்டினாலும் நாங்கள் கடையை திறக்க மாட்டேன்.